Hello students, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல நீட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2022ல நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு நம்ம சிட்டி நீட் ஜேஇல 50 days free live crash course for mathematics JEE ஸ்டூடண்ட்ஸ்க்கும் and 2 months free live crash course for biology நீட் எழுத போறவங்களுக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேட்சஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேட்ச் கோட் கேட்கும். ஸோ நீங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்ச் கோடை டைப் பண்ணுங்க. இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பயோ 30 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ண உடனே நீங்க ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ஸ்ல தான் நம்ம தரப்போம். ஸோ அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபாலோயிங் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆர் கிவன். ஸோ நம்மளுக்கு ஃபியூ எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்கறாங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கறத நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? சோ வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறதை இப்ப பார்ப்போம். ஓகேவா? சோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அதாவது வீக் எலக்ட்ரோலைட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோல்ட்ரிஷ் லாவை யூஸ் பண்ணுவோம். கோல்ட்ரிஷ் லா அப்படிங்கிறது என்னது? இன்ஃபைனைட் டைலூஷன்ஸ்ல லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது அதோட அயானிக் கண்டக்டன்ஸை அடிஷன் பண்றது தான் வந்து கோல்ட்ரிஷ் லா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்போ இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோலைட்டை நம்ம அயான்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? அசிட்டேட் அயான் பிளஸ் H பிளஸ் அயான்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இதோட அயானிக் கண்டக்டன்ஸை நம்ம அடிஷன் பண்றது தான் வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? சோ நான் இதோட அயானிக் கண்டக்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இந்த எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? சோ சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ்ல என்னென்ன அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? 2 H பிளஸ் அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ 2 H பிளஸ் அயான்ஸ் பிளஸ் சல்ஃபேட் அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த 2 அயான்ஸோட அயானிக் கண்டக்டன்ஸ் அடிஷன் பண்றதா வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பொட்டாசியம் சல்ஃபேட். சோ பொட்டாசியம் சல்ஃபேட்ல என்னென்ன அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? 2 பொட்டாசியம் பிளஸ் அயான்ஸ் பிளஸ் ஒரு சல்ஃபேட் அயான்ஸ் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். தென் தேர்ட் எலக்ட்ரோலைட்ல பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் அசிட்டேட். ரைட்? சாரி, பொட்டாசியம் அசிட்டேட். ஓகேங்களா? சோ பொட்டாசியம் அசிட்டேட் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அசிட்டேட் அயான் பிளஸ் பொட்டாசியம் K பிளஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அசிட்டேட் அயான்ஸும் H பிளஸ் அயான்ஸும் கிடைக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். சோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை? H பிளஸ் அயான்ஸ் அப்படிங்கிறது தேவை அண்ட் அசிட்டேட் அயான் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு சல்ஃபேட் அயான்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படல இல்லையா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றேன். ஏன்னா இங்கேயும் சல்ஃபேட் அயான்ஸ் இருக்கு, இங்கேயும் சல்ஃபேட் அயான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். சோ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் சல்ஃபேட் அயான், இங்க மைனஸ் சல்ஃபேட் அயான். சோ அப்ப சல்ஃபேட் அயான்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்காங்க? X அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ X அப்படிங்கிறது மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட். பொட்டாசியம் சல்ஃபேட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி என்ன கொடுத்திருக்காங்க? Y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ மைனஸ் Y அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? சோ அப்போ இங்க என்ன இருக்கு? 2 H பிளஸ் அயான்ஸ் அயானிக் கண்டக்டன்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 2 பொட்டாசியம் அயான்ஸோட அயானிக் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? சோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு H பிளஸ் அயான்ஸ் கிடைச்சிருச்சு. நமக்கு இன்னும் அசிட்டேட் அயான் கிடைக்கல இல்லையா? சோ அசிட்டேட் அயான் இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் பொட்டாசியம் அசிட்டேட் என்ன கொடுத்திருக்காங்க? Z அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்போ Z is equal to சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அசிட்டேட் அயானோட அயானிக் கண்டக்டன்ஸ் பிளஸ் பொட்டாசியம் அயான்ஸ். ஓகேங்களா? ரைட். சோ இந்த இடத்துல 2 H பிளஸ் இருக்கு. அதாவது இங்க 2 H பிளஸ்,
இங்க 2 K plus இருக்கு இல்லையா? ஸோ 2 காமனா இருக்கிறதுனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் 2 காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ 2 காமனா வெளியே எடுத்தோம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்கெட் முன்னாடி 2 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ x/2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா H plus ions, ionic conductance of H plus ions minus K plus ions. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னதான் வேணும்? அசிட்டேட் அயானும் H plus ionsம் இருந்தா போதும். நம்மளுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிறது தேவைப்படல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்தீங்க பொட்டாசியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம அடிஷன் பண்றோம். ஸோ அதை அடிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா x minus y divided by 2 plus of z equal to H plus ion plus acetate ion அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ acetate ions and H plus ions ஓட ionic conductance அப்படிங்கிறது x minus y divided by 2 plus z அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொன்னோம்? limiting molar conductivity of acidic acid அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ limiting molar conductivity of acidic acid அப்படிங்கிறது x minus y divided by 2 plus z அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் A is a right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. Ionic mobility of which of the following alkali metal ion is lowest? நம்மளுக்கு வந்து alkali metal ions நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, மெட்டல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் alkali metal ionsல எதுக்கு வந்து லோயஸ்ட் அயானிக் மொபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதில் அயானிக் மொபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் தட் அயான் டு மூவ். ஓகேங்களா? ஸோ ஒரு அயானால மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அயானிக் மொபிலிட்டி அதிகமா இருக்கு. அல்லது ஒரு அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அயான்ஸோட அயானிக் மொபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அயான்ஸ் எப்படி அவங்க ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா when aqueous solution of their salts are put under the electric field. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பொட்டாசியம் இங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா KCl அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ KCl அப்படிங்கிறது சால்ட் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? K plus and Cl minus அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ருபீடியம் சால்ட்ஸை வந்து நம்ம வாட்டர்ல டிராப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ருபீடியம் பிளஸ் அயான்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி லித்தியம் ஆட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் சால்ட்ஸை டிராப் பண்ணும்போது நம்மளுக்கு லித்தியம் பாசிட்டிவ் சார்ஜஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி சோடியம் மெட்டலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோடியம் சால்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? NaCl அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து லித்தியம் குளோரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் சால்ட்ஸ் எல்லாம் நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது இந்த அயான்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Na பிளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த 4 அயான்ஸ்ல எதுக்கு வந்து அயானிக் மொபிலிட்டி, எந்த அயான்ஸ் ஸ்பீடா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு அயான் சின்ன சைஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பீடா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எது ஸ்பீடா மூவ் ஆகும்? ஸ்மால் அயான்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீடா மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்மால். ஸோ லித்தியம் அயான்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்மால். ஸோ அப்போ அந்த அயான்ஸ் தானே ஸ்பீடா மூவ் ஆகும். அப்போ அயானிக் மொபிலிட்டி வந்து லித்தியம் அயான்ஸ் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயான்ஸ் அப்படிங்கிறது சின்ன சைஸ்ல தான் இருக்கு. பட் இந்த லித்தியமோட எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சால்வேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோஸ்லயே? ஸோ லித்தியம் அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ், ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த லித்தியம் அயான்ஸை சுத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் சரௌண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா டியூ டு த சார்ஜ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, லித்தியம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லித்தியம் அயான்ஸை சுத்தி நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம சால்வேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ சால்வேஷன் அப்படிங்கிறது லித்தியம் அயான்ஸ்க்கு அதிகமா இருக்கு. ஸோ எந்த அயானுக்கு சால்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 4 பர்டிகுலர் அல்கலை மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா லித்தியம்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஹையா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடியாது. அப்போ லித்தியம் அயான்ஸ் தான் மொபிலிட்டி அப்படிங்கிறது, அயானிக் மொபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. Aqueous solution of which of the following compound is the best conductor of electric current? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா
few electrolytes கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸ்ல எது பெஸ்ட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர்ல டிராப் பண்ணோம் அப்படின்னா அயான்ஸா மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அயான்ஸ் அதுல அதிகமா இருந்துச்சு அல்லது அயான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வீக், அதாவது வீக் எலக்ட்ரோலைட் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்யூஷன்ஸ்ல போட்ட உடனே எல்லாமே அயான்ஸா கன்வெர்ட் ஆகாது. சோ அப்போ வீக் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது பெஸ்ட் கண்டக்டரா இருக்க சான்சஸ் கம்மியா இருக்கு. ஓகேவா? தென் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl அப்படிங்கிறது பார்த்தோம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம HCl அப்படிங்கிறது வாட்டர்ல டிராப் பண்ணோம் அப்படின்னா எல்லா HClலும் வந்து அயான்ஸா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ பெஸ்ட் கண்டக்டர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? தென் ஆப்ஷன் 3 பாத்தீங்க அப்படின்னா அமோனியம். அமோனியம் அப்படிங்கிறது நம்ம வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா அயான்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்போ அமோனியம் அப்படிங்கிறது நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ருக்டோஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நான் எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி கண்டிப்பா இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பில பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வீக் எலக்ட்ரோலைட்டா இருக்கு, இன்னொன்னு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது எதுல அதிகமா இருக்கும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. அட் 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ்ல மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 மோலார் aqueous solution of ammonium hydroxide is 9.54 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல ஒரு சொல்யூஷனோட மோலார் கண்டக்டன்ஸ் மெஷர் பண்றாங்க. அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.1 மோலார் சொல்யூஷன். ஓகேங்களா? மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன்ஸ் மெஷர் பண்றாங்க. அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 0.1 மோலா இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல அந்த சொல்யூஷன்ஸ்ல என்ன இருக்கு, அமோனியம் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அந்த சொல்யூஷனோட மோலார் கண்டக்டன்ஸ் லாம்டா எம் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 9.54 ஓம் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், சைமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஓம் இன்வர்ஸ் அப்படிங்கிறது சைமன் அப்படின்னு சொல்லிட்டோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகேங்களா? சோ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல அதோட மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது 238 ஓம். சோ இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மேல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 238 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா the degree of ionization of ammonium hydroxide. so degree of ionization அப்படிங்கிறதும் degree of dissociation அப்படிங்கிறதும் சேம் தான். so degree of dissociation அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ ஆல்பா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா number of ions present at that concentration divided by total number of moles of ions. ஓகேங்களா? so total number of moles of ions. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ions அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ இந்த மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லயே பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, காப்பா மல்டிப்ளைட் பை 1000 டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்போ இன்டைரக்ட் வேல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? சோ அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அட் தட் கான்சென்ட்ரேஷன், அப்ப இந்த இடத்துல என்ன வரும், மோலார் கண்டக்டன்ஸ் அட் 0.1 மோலார் கான்சென்ட்ரேஷன் divided by total number of moles of ions. total number of moles of ions அப்படிங்கிறது எப்போ பிரசன்ட் ஆயிருக்கும், இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் dissociation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்போ lambda m அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 9.54 divided by லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 238. சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ ஐ திங்க் சோ இது ரெண்டையும் சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும்னு நினைக்கிறேன். 0.04 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெர்சன்டேஜஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஃபிராக்ஷன் மட்டும்தான். சோ இது பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சரா இருக்கும். சோ கரெக்டா நீங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிள் பண்ணி என்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறது சொல்லுங்க. ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. The equivalent conductance of m by 32 solution of
வீக் மோனோ பேசிக் ஆசிட் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வீக் ஆசிட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வீக் ஆசிட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னது, வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் m/32 சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தட் சொல்யூஷன் அப்படிங்கிறது 1/32 மோலார் சொல்யூஷனா இருக்கு ஓகேவா. ரைட், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கறத எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 8 ஓம் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ் அப்படிங்கறத நான் சைமன் அப்படின்னு எழுதிக்கிறேன், சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. அண்ட் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன், இன்ஃபினைட் டைல்யூஷன்ஸ்ல அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 400 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இப்போ நம்மள என்ன கேட்கறாங்க, தி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் திஸ் ஆசிட் நம்மள கேட்டிருக்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா K அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். K is equal to alpha square concentration divided by 1 minus alpha. Alpha அப்படிங்கிறது degree of dissociation ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ்ல க்ளூ கொடுத்தாங்க, வீக் மோனோபேசிக் ஆசிட். ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் எலக்ட்ரோலைட் ஓகேவா. ஸோ வீக் எலக்ட்ரோலைட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் ஆல்பா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 1 தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை கான்சென்ட்ரேஷன். ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு, 8 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ டிவைடட் பை 400 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 1/32. ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது 1/50 மல்டிப்ளைட் பை 1/50 மல்டிப்ளைட் பை 1/32. ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேவா. ரைட், ப்ராப்ளம் நம்பர் 5, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா. ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோட அயானிக் கண்டக்டன்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அமோனியம் அயான்ஸோட அயானிக் கண்டக்டன்ஸ் தெரிஞ்சு அண்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸோட அயானிக் கண்டக்டன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்ட் சோடியம் குளோரைட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை வச்சு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான் திருப்பி இங்க வருது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் குளோரைடு ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அமோனியம் அயான் பிளஸ் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl சோடியம் குளோரைட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா Na பிளஸ் அயான்ஸ் பிளஸ் குளோரின் அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நம்ம எப்படி எழுதுறோம், லிமிட்டிங் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் Na பிளஸ் அண்ட் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் ஓகேங்களா. ரைட், ஸோ நம்மளுக்கு என்னதான் வேணும், அமோனியம் அயான்ஸ் தேவை அண்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் தான் தேவை ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு குளோரின் அப்படிங்கிறது தேவைப்படல இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்றோம் ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணும்போது குளோரின் குளோரின் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் chloride minus limiting molar conductivity of NaCl. So இது நம்மளுக்கு என்ன கொடுக்கும், ionic conductance of an ammonium ions plus ionic conductance of Na plus ions அப்படிங்கறத கொடுக்கும். சாரி, இந்த இடத்துல மைனஸ், ரைட். ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் Na plus ions கொடுக்குது ஓகேவா. ஸோ அப்போ அமோனியம் அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை, ஆனால் அந்த இடத்துல OH மைனஸ் அயான்ஸ் தான் நம்மளுக்கு தேவை, ஆனால் இந்த இடத்துல சோடியம் அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசென்டா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸ் அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தான் இருக்கு ஓகேவா. ஸோ அதனால நான் லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆகும் ஓகேவா. ஸோ எனக்கு ஹைட்ராக்சைடு அயான்ஸும் அமோனியம் அயான்ஸ் தான் வேணும் ஓகேவா. சப்போஸ் Na பிளஸ் அயான்ஸ் தேவைப்படல இல்லையா. ஸோ இங்க மைனஸ் Na பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் Na பிளஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா
இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அடிஷன் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அடிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா limiting molar conductivity of ammonium chloride minus limiting molar conductivity of NaCl plus limiting molar conductivity of NaOH gives ionic conductance of NH4 plus plus hydroxide ions. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்வோம், limiting molar conductivity of அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், அமோனியம் குளோரைட்ல இருந்து NaCl மைனஸ் பண்ணி தென் சோடியம் ஹைட்ராக்சைடை அடிஷன் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அமோனியம் குளோரைட் கூட NaCl அடிஷன் பண்ணிருக்காங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணிருக்கோம். சோ அப்போ ஆப்ஷன் A அப்படிங்கிறது ராங் ஆன்சர். ஓகேவா? தென் ஆப்ஷன் B பாத்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைட்ஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு அண்ட் NaCl அப்படிங்கறத அவங்களும் அடிஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் B யும் வந்து ராங் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமோனியம் ஹைட்ராக்சைட்ஸ் இருக்கு, நம்மள கேட்டதே அமோனியம் ஹைட்ராக்சைட்ஸ் தான். அவங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட அமோனியம் குளோரைடை பிளஸ் பண்றாங்க. சோ அப்போ வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தப்பா வரும். சோ அப்போ ஆப்ஷன் டியும் தப்பான, சோ ஆப்ஷன் சி வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோனியம் குளோரைட் இருக்கு, நம்மளுக்கு அமோனியம் குளோரைட் இருக்கு, மைனஸ் NaCl இருக்கு. ஓகேங்களா? சோ மைனஸ் NaCl அப்படிங்கிறது இவங்களுக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க அண்ட் NaOH அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் a ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. சோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினைட் டைலூஷன் ஆஃப் NaCl, HCl அண்ட் சோடியம் அசிட்டேட் அப்படிங்கறத நம்மளுக்கு வேல்யூஸா கொடுத்துட்டாங்க. சோ இந்த வேல்யூஸை வச்சு நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? சோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் முன்னாடி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, சோ அதே கான்செப்ட்ஸ் தான். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. An increase in the equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to, ஓகேவா? சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படிங்கறத நம்ம எடுத்து வாட்டர்ஸ்ல போட்டு அந்த சொல்யூஷனை டைலூட் பண்ணோம் அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. ஓகேவா? சோ இது என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம லாஸ்டா ஒரு கிராஃப் ஒன்னு பார்த்திருப்போம். சோ அந்த கிராஃப்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் சி. ஓகேங்களா? சோ கான்சென்ட்ரேஷன் 1/2 பவர்ல இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா y ஆக்சிஸ்ல கண்டக்டன்ஸ் அப்படிங்கறது நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? சோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைலூஷன் அதாவது கான்சென்ட்ரேஷன் குறைக்கும் போது கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் பண்றோம் ஆர் டைலூஷன் பண்றோம். ஸோ சொல்யூஷன் வந்து நம்ம டைலூட் பண்ணிட்டே இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர் அயானிக் ஃபோர்ஸஸ், அதாவது டைலூஷன் பண்ணும்போது ரெண்டு அயான்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் மேல கொடுத்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது குறையுது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இது எதுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும். பட் ஆனா வீக் எலக்ட்ரோலைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டைலூஷன் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் தான். பட் ஆனா அது லீனியர் பாத்ல இல்லாம ஒரு கர்வ்டு பாத்ல இருக்கும். சோ இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ரீசன்ஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைலூஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வீக் எலக்ட்ரோலைட்டோட கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ அப்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன மீன் பண்ணுது, இன்டர் அயானிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது குறையுது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சதுனால அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடியுது. சோ ஸ்பீடா மூவ் ஆகக்கூடிய எபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம், அயானிக் மொபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா, இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு கொடுத்ததுனால இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷனா இருக்கலாம். ஓகேங்களா? சோ ரிமைனிங் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணிட்டு ஏ தான் கரெக்டான ஆப்ஷனா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 100% அயனைசேஷன் ஆஃப் an electrolyte at normal dilution. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன மீன் ஆகுது, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்து வாட்டர்ல நம்ம நார்மலா போட்டோம் அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டா அயான்ஸா மாறிடும். ஓகேங்களா? அதுதான் ரீசனா டைலூஷன் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது உண்மையான ட்ரூத் தான். பட் ஆனா டைலூஷன் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கரெக்ட் ரீசன் ஆப்ஷன் பியா இருக்காது. ஓகேவா? ரைட். ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் போத் நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது
வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? சோ அதாவது டைலூஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ டைலூஷன் பண்ணும்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அயான்ஸ். டைலூஷன் பண்ணும்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. ஃபார் அ செல் இன்வால்வ் இன் அ ஒன் எலக்ட்ரான். ஓகேங்களா? சோ ஒரு செல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செல் ரியாக்ஷனோட இஎம்எஃப் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது 0.59 வோல்ட். ஓகேவா? சோ ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது 0.59 வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ n அப்படிங்கிறது 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ at 298 கெல்வின். ஓகேங்களா? சோ அப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் 298 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் அ செல் ரியாக்ஷன். சோ அந்த செல் ரியாக்ஷனோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட क्वेश्चंस கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல்ல வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? நர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இ செல் அதாவது நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் மைனஸ் 0.059. ஸோ இந்த ஃபார்முலா வேண்டாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் 2.303 RT divided by NF log of concentration of the product divided by concentration of the reactant அப்படிங்கறத நம்ம நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எதுல இருந்து வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜில இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? சோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் பிளஸ் ln concentration of the product divided by concentration of the reactant. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கொண்டு வந்திருக்கோம். So E cell is equal to standard EMF of the cell minus 2.303 RT divided by NF. N அப்படிங்கிறது number of electrons involved in the cell reaction. F அப்படிங்கிறது Faraday constants. Faraday constants எவ்வளவு? 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆர் அப்படிங்கிறது ரியல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். சோ இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இ செல் அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இ செல் அப்படிங்கிறது ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஜீரோ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது எவ்வளவு? 0.59 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? சோ மைனஸ் இந்த பர்டிகுலர் வேல்யூ அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் 298 கெல்வின் n அப்படிங்கிறது 1 அண்ட் ஃபாரடே அப்படிங்கிறது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.059 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? log of concentration of the product by reactant அப்படிங்கிறது ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.059 மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ 0.059 log of Kc ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் is equal to 0.59. சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா log of Kc is equal to 0.59 divided by 0.059. சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.1 divided by 0.01. So 10 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 divided by 0.1. So இதையும் சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? சோ அப்போ log of Kc அப்படிங்கிறது 10 கிடைச்சிருக்கு. சோ அப்போ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது லாக்ல இருந்து லாக் அந்த பக்கம் போச்சுன்னா ஆன்டி லாக் எடுக்குமா? சோ அப்போ 10 to the power of 10 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? சோ அப்போ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 10 to the power of 10 அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஆப்ஷன் C is a right answer. Okay, wow. Right. So next, problem number 9. Which of the following expression correctly represents the equivalent conductance at infinite dilution of Al2SO4 thrice? ஓகேங்களா? சோ நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா equivalent conductance at infinite dilution of Al2SO4 whole thrice. சோ இதுதான் வந்து நம்மள கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போமா? Given that aluminum ions and sulfate ions ஓட equivalent conductance at infinite dilutions நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா equivalent conductance of
கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மள கேட்கறது என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al2SO4 thrice. ஓகேங்களா? சோ அதனால ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா equivalent conductance of Al3 plus equivalent conductance of sulfate ions. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு டைரக்டா கொடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை அடிஷன் பண்ணா போதும், நம்மளுக்கு வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் தட் Al2SO4 thrice அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இதுவே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al2SO4 thrice அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இத தான் நம்மள கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு கொடுத்தது என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al3+ ions plus molar conductance of sulfate ions நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலண்ட், அதாவது 1/valent அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து வேலண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேங்களா? சோ அப்போ 1/3 divided by, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால நான் என்ன பண்றேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன் எப்போ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா. ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன்ஸ் எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா கொடுத்ததுனால. ஓகேங்களா? சோ இது எப்படி இது ரெண்டு ஏன் மாறுது? சோ அதை வந்து நம்ம டெரிவேஷன் வழியா நம்ம சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி multiplied by 1000 multiplied by volume of solution divided by number of moles. சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் multiplied by 1000 multiplied by volume of solution divided by number of gram equivalents or equivalents அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா தானே? ரைட். சோ இப்போ ஈக்குவலன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது given mass divided by molar mass. ஓகேங்களா? ஆர் molecular weight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாவா? given mass divided by molar mass அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுவே நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா given mass divided by equivalent mass அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் equivalent weight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். given mass divided by equivalent weight அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இங்க equivalent weight இருக்கு, இங்க இடத்துல molar mass ஆர் molecular weight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டு தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலன்ட் வெயிட்டும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ மாலிகுலர் வெயிட் அண்ட் ஈக்குவலன்ட் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாவா? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், divided by valency. ஓகேங்களா? சோ இத தான் திருப்பி எழுதுறேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிடைச்சதை மேல திருப்பி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாஸ் given mass divided by molecular mass divided by valency இருக்கும். சோ அது மேல போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு valency அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப given mass by molar mass அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்வோம், number of moles அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆமாவா? given mass by molar mass அப்படிங்கிறது நம்ம number of moles னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா number of equivalents அப்படிங்கிறது number of moles multiplied by valency அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த வேலன்சி எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ இந்த இதை வந்து நான் திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? சோ அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது காப்பா multiplied by 1000 multiplied by volume divided by number of moles multiplied by valency. ஓகேங்களா? சோ இப்போ இந்த பர்టిక్యులர் பார்ட்ட மட்டும் பாருங்க. சோ இந்த பர்టిక్యులர் பார்ட் என்னது, இந்த பர்టిక్యులர் பார்ட் தான் நம்ம மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை வேலன்சி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கும் மோலார் கண்டக்டன்ஸ்க்கும் இல்ல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ரைட். சோ இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் பை வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது
மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al2SO4 ஹோல் thrice அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துறது என்னது மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க இதோட மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al3+ ions and molar conductance of sulfate ions அப்படிங்கிறதும் நம்மளுக்கு क्वेश्चंसல கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவல் கண்டக்டன்ஸ் தான கண்டுபிடிக்கணும் சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படினா molar conductance of Al3+ ions at infinite dilution divided by valency இருக்கு இல்லையா Al3+ ions ஓட valency எவ்வளவு 1/3 ஓகேங்களா சோ அதோட valency பாத்தீங்க அப்படினா 3 அப்படி நம்ம சொல்லுவோம் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா molar conductance of sulfate ions ஓகேங்களா சோ இதோட வேலன்ஸ் எவ்வளவு 1/2 சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம வேவா நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா சோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஈக்குவல் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது மோலார் கண்டக்டன்ஸ் பை வேலன்சி அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இததான் வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஷார்ட்டா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ இப்போ இங்க 1/3 and 1/2 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ அப்ப இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படினா நமக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க டைரக்ட்டா சோ அதனால நான் என்ன பண்றேன் பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் சி இஸ் a ரைட் ஆன்சர் இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் பதிலா மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 10 ஃபார் தி செல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு ஒரு செல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க சோ அதோட ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அந்த பர்టిక్యులர் செல் EMF ஆஃப் தி செல் மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சர் 298 கெல்வின் ஓகேங்களா சோ அப்போ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது எவ்வளவு 0.24 வோல்ட் ஓகேங்களா சோ இது மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சர் 298 கெல்வின் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க the standard gives energy change of a cell reaction என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி நம்மள கேக்குறாங்க ஓகேவா சோ இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க standard gives free energy change அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஓகேவா standard gives free energy change அப்படிங்கறத இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா சோ standard gives free energy change அப்படிங்கிறது n minus of nf standard EMF of the cell ஓகேங்களா சோ n அப்படிங்கிறது number of electrons f அப்படிங்கிறது Faraday constant standard EMF of the cell அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ அப்ப இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அதனால இந்த செல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத நான் ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷனா பிரிச்சறேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது Fe3+ அப்படிங்கிறது Fe2+ ஆ கன்வர்ட் ஆகுது சோ இது எப்ப கன்வர்ட் ஆகும் இந்த Fe3+ அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது தான் Fe2+ ஆ கன்வர்ட் ஆகும் ஓகேவா சோ அதே மாதிரி ஒரு அயோடின் I- அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படினா I2 ஆ கன்வர்ட் ஆகுது சோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேலன்சிங் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த இடத்துல ரெண்டு அயோடின் ஆட்டம் இருக்கு இங்க ஒரு அயோடின் ஆட்டம் தான் இருக்கு சோ அதனால இந்த இடத்துல 2 அப்படிங்கறது நான் போட்டேன் ஓகேவா சோ 2I- எப்போ I2 ஆ மாறும்னு பாத்தீங்க அப்படினா அது ரெண்டு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படினா I2 ஆ மாறும் ஓகேவா சோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் செல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு ஓகேவா சோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணும்போது தான் நமக்கு செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா சோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷனை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 2Fe3+ 2Fe3+ plus 2I- gives 2Fe2+ plus I2 சோ இதுதான் வந்து நமக்கு செல் ரியாக்ஷனா கொடுத்திருக்காங்க இல்லையா சோ 2Fe3+ 2F- 2I- 2Fe2+ plus I2 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது இந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ இங்க இருக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா சோ அப்ப இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா -2 multiplied by Faraday constant 96,500 coulomb of charges multiplied by standard EMF of the cell எவ்வளவு 0.24 volt ஓகேங்களா சோ இத சிம்பிள் பண்ணா அப்படினா standard gives free energy change அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா சோ இத சிம்பிள் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11 the ionic conductance of Ba2+ ions and Cl- ions are respectively 127 and 76 ohm inverse centimeter square ஓகேவா சோ நம்மள என்ன சொல்லிருக்காங்க ionic conductance of Ba2+ ions அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க எவ்வளவு வருது 127 Simon சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதே மாதிரி குளோரின் அயான்ஸோட அயனிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வருது 76 Simon சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினைட் டைலூஷன்ஸ்ல அதோட அயனிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க the equivalent conductance of barium chloride ஓகேவா சோ நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா லிமிட்டிங் மோலார்
equivalent conductance at infinite dilution of barium chloride. ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறதா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோலைட்ல என்னென்ன சார்ஜஸ் இருக்கு? பேரியம் 2+ அயான்ஸ் அண்ட் குளோரின் அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ்க்கான அயானிக் கண்டக்டன்ஸை பிளஸ் பண்றதா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த பேரியம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். அண்ட் குளோரின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம டைரக்டா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பேரியம் குளோரைடோட அயானிக் கண்டக்டன்ஸ் என்னது? பேரியம் அயான்ஸோட அயானிக் கண்டக்டன்ஸ் 127. ஓகேவா? பிளஸ் 76. ஸோ இதை சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பண்ணும்போது 63.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி இது 64 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 64 பிளஸ் 76. ஸோ அதை அடிஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 140 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல 0.5 கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 0.5 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 139.5 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் பேரியம் குளோரைட் அப்படிங்கிறது அட் இன்ஃபைனைட் டைலூஷன் அப்படிங்கிறது 139. சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 139.5 அப்படிங்கிறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 12. The specific conductance of 0.1 N KCl solution at 23 degrees Celsius is. So specific conductance அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Specific conductance அப்படிங்கிறதும் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதும் சேம். கண்டக்டிவிட்டியோட நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? காப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ காப்பாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.012 சைமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைமன் per சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதோட கண்டக்டிவிட்டி நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா KCl சொல்யூஷன். அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 0.1 நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. The resistance of a cell containing the solution at same temperature was found to be 55 ohm. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அந்த சொல்யூஷனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55 ஓம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்குறாங்க? இந்த செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க மாதிரி நம்ம கண்டக்டிவிட்டிக்கும் செல் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ கண்டக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபார்முலால பார்த்தோம்? 1 ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளைட் பை லென்த் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல L/A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the ratio of length by A அப்படிங்கிற ஏரியா அப்படிங்கிறதா நம்ம செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அப்ப என்னது? எக்ஸ் அப்படிங்கிறதா செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ காப்பா இஸ் ஈக்குவல் டு 1/R மல்டிப்ளைட் பை செல் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ செல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காப்பா மல்டிப்ளைட் பை ஆர். ஓகேவா? காப்பாவோட வேல்யூ என்னது? 0.012 மல்டிப்ளைட் பை 55. ஸோ இது சிம்பிள் பண்ணலாமா? 0.012 55 அப்படிங்கிறது 0155600. ஓகேவா? ஸோ 5 into 2 solve 10, remainder 1, 5, 1 into 5 solve 5, 5 plus 1, 600. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது 0660 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.66 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பாவோட யூனிட் என்னது? சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓம். ஸோ ஓம் அப்படிங்கிறதும் சைமன் அப்படிங்கிறதும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது OHM அப்படின்னா நம்ம ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இன்னொரு வகையில் எப்படி டினோட் பண்ணுவோம்? இந்த சிம்பிளை வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓம் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் பார்த்தீங்க அப்படின்னா MHO அப்படின்னு எழுதுவோம். ஆர் ஓம் மேல OHM இன்வர்ஸ் ஆர் சைமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல சைமன் இருக்கு, ஓம் இருக்கு. ஸோ ஓம் அப்படிங்கிறது நார்மலா ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைமன் அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ஓம், ரைட்? ஸோ அப்போ ஓம் அப்படிங்கிறதும் சைமன் அப்படிங்கிறதும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன யூனிட் இருக்கு? சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அப்போ 0.66 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 13. If 0.01 molar solution of an electrolyte have a resistance of 40 ohm in a cell. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.01
மோலார் சொல்யூஷனா இருக்கு. இந்த சொல்யூஷனோட ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 ஓமா இருக்கு. ஓகேங்களா? இன் a cell having a cell constant. ஓகேங்களா? சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்டக்டிவிட்டி செல் இருக்கும். அந்த கண்டக்டிவிட்டி செல்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா செல் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0.4 ஓம் இன்வர்ஸா இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன கேக்குறாங்க? மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனோட மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? காப்பா, அதாவது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் மல்டிப்ளைட் பை 1000 டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. சோ அப்ப நம்ம ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்னது? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளைட் பை லென்த் பை ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த லென்த் பை ஏரியா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ 1 பை r multiplied by x. So அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1 by r multiplied by x multiplied by 1000 divided by concentration. So 1 by r அப்படிங்கிறது என்னது? 1 by 55, right? Sorry, 1 by 40, right? 1 by 40. Cell constant அப்படிங்கிறது 0.4 multiplied by 1000 divided by concentration. Concentration எவ்வளவு? 0.01 molar concentration. ஓகேவா? சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 0.1. ஓகேவா? சோ இத ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.1 அப்படிங்கறது கிடைக்கும். சோ இத நமக்கு என்ன வந்திருக்கு? 1000 divided by 0.1 அப்படிங்கிறது கிடைக்குது. சாரி, 100 divided by 0.1 அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கீழ 1 ஆ மாறிடும். ஓகேங்களா? சோ அப்போ 100 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பர் மோல் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸோட யூனிட் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? சோ அப்ப 1000 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். சோ ஆப்ஷன் டி இஸ் a ரைட் ஆன்சர். சோ 1000 அப்படிங்கறத அவங்க எப்படி எழுதிருக்காங்க? 10 to the power of 3 அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 14. On heating one end of a piece of metal, other end becomes hot because. சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் எடுத்துட்டாங்க. அந்த பீஸ் ஆஃப் மெட்டல்ல ஒரு எண்டை மட்டும் ஹீட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது ஹீட் அப்படிங்கிறது அதர் எண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மள கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டல். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டல் நிறைய அந்த மெட்டல் அப்படிங்கிறது அதர் எண்டும் ஹீட் ஆகுது. நோ. சோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது தான் ரெசிஸ்டன்ட்னால மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஹீட் ஆகும். பட் ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்ம மெட்டலையே ஹீட்டிங் தான் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது தான் அந்த மெட்டலோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டல் அப்படிங்கிறது ஹீட் ஆகும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹீட்டிங் தான் டைரக்டா பண்றோம். சோ ஹீட்டிங் டைரக்டா பண்ணும்போது ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டல் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகேவா? ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் an atom in the metal. சோ நம்ம ஹீட் பண்ணும்போது ஆட்டம் அப்படிங்கிறது மூவ் ஆகிறதுனால தான் ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது மூவ் ஆகவே ஆகாது. ஆட்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட் வைப்ரேட் தான் ஆகுமோ தவிர ஆட்டம் அப்படிங்கிறது மூவ் ஆகாது. ஆப்ஷன் சில பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜைஸ்டு எலக்ட்ரான் மூவிங் டு த அதர் எண்ட். ஓகேங்களா? ஸோ எனர்ஜைஸ்டு எலக்ட்ரான்ஸ் அதர் எண்ட்ல மூவ் ஆகிறதுனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் problem number 15. If 0.5 amp current is passed through the silver nitrate solution for 100 minutes. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க? current அப்படிங்கிறது 0.5 amp current பாஸ் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் ஆயிருக்கு? 100 மினிட்ஸ்க்கு பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரைட். சோ இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது the mass of silver deposited on the cathode is. ஓகேவா? சோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்ளோ amount of current 100 மினிட்ஸ் பாஸ் பண்றாங்க. சோ அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். சோ சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது சொல்யூஷன்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா Ag+ அண்ட் நைட்ரேட் அயான்ஸா இருக்கும். சோ இந்த சில்வர் Ag+ அப்படிங்கிறது எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்ல கரண்ட் பாஸ் பண்ணும்போது Ag+ அயான்ஸ் அப்படிங்கிறது கேத்தோட் நோக்கி மூவ் ஆகும். சோ அந்த கேத்தோட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இது சில்வரா மாறி அந்த கேத்தோட் மேலேயே டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது 0.5 ஆம்ப் கரண்ட் 100 மினிட்ஸ் கொடுக்கும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அல்லது ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி
சார்ஜ் given to that cell. ஓகேங்களா? ஸோ சார்ஜ் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா current multiplied by time. ஸோ டைம் அப்படிங்கிறது இன் செகண்ட்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொபோஷனல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரொபோஷனலிட்டியை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ஸை ஆட் பண்றோம். ஸோ அந்த ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் இசட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதோட பேரு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இசட் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் அப்படிங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் மல்டிப்ளைடு பை கரண்ட் மல்டிப்ளைட் பை டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ கரண்ட் அப்படிங்கிறதும் டைம் அப்படிங்கிறதும் கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. பட் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் இசட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இசட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இசட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கும்போது how much mass deposited அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம how much of mass deposited அப்படிங்கறத நம்ம என்ன சொல்வோம்? Z அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த பர்టిక్యులர் ஹாஃப் செல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ நான் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சில்வர் ஆட்டம் ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ அதுவே 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் Ag சில்வர் ஆட்டம் ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு சார்ஜஸ் கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ். 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கொடுக்குது. சோ அப்போ இந்த 1 மோல் ஆஃப் சில்வர் ஆட்டம் அப்படிங்கறதோட மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 108 கிராம். ஓகேவா? சோ Z அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளவு மாஸை டெபாசிட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 108 டிவைடட் பை 96,500. ஓகேங்களா? சோ இவ்வளவு கிராம் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் கொடுக்கும்போது this much amount of silver is deposited. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இது இந்த ஹாஃப் செல்க்கு மட்டும் தான் செட் ஆகுது இல்லையா? சோ இத மோர் ஜெனரலைஸ்டு ஃபார்மா நம்ம மாத்திடலாம். ஓகேங்களா? சோ ஜெனரலைஸ்டு ஃபார்மா மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா Z is equal to molecular mass of particular substance. ஓகேங்களா? molecular mass of that substance, molecular mass of substance divided by NF. F அப்படிங்கிறது Faraday. Faraday அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல N அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்టిక్యులர் அயான்ஸ் மேல இருக்கக்கூடிய வேலண்ட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் இருக்கு. சோ சில்வர் மேல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு? ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? சோ அப்ப N அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஒருவேளை நைட்ரேட் அயான்ஸோட வேலன்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 1 தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் 2+. சோ அப்ப கால்சியம் 2+ ஓட வேலன்ட் என்னது? 2. ஓகேங்களா? ரைட். சோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? N is equal to 1 வரும். Faraday constant அப்படிங்கிறது 96,500 அப்படின்னு வரும். molecular mass of silver, ஏன்னா சில்வர் தான் டெபாசிட் ஆகுது இல்லையா? molecular mass of silver அப்படிங்கிறது 108 கிராம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சா? Z அப்படிங்கிறது 108 divided by 1 multiplied by 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் multiplied by current into time. current எவ்வளவு? current அப்படிங்கிறது 0.5 amp current multiplied by 100 minutes. நமக்கு செகண்ட்ஸ்ல தான இருக்கணும். சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா into 60 அப்படி நம்ம போறோம். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா mass of silver deposited அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? sometimes क्वेश्चंसல பாத்தீங்க அப்படினா molecular mass of substance கொடுக்காம equivalent weight அப்படினு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இப்போ equivalent weight அப்படினு கொடுத்தா நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்க அப்படினா molecular mass divided by n அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா equivalent weight அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ equivalent weight divided by Faraday அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ equivalent weight கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம வேலன்ட் எடுத்துட்டு equivalent weight divided by Faraday அப்படிங்கறத அந்த இடத்துல Z அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் problem number 16. A hydrogen gas electrode is made by dipping a platinum wire in a solution of HCl of pH 10. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படினா நம்ம என்ன சொல்வோம்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஒரு பீக்கர் இருக்கும். சோ இந்த பீக்கர்ல ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும். சோ அந்த சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா 1 மோலார் HCl சொல்யூஷன்ஸ் இருக்கும். 1 மோலார் HCl சொல்யூஷன்ஸ்ல நம்ம பிளாட்டினம் வயரை டிப் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பிளாட்டினம் வயரை டிப் பண்ணது பாத்தீங்க அப்படினா அத சுத்தியும் நம்ம ஹைட்ரஜன் கேஸஸ் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸ் பாத்தீங்க அப்படினா
1 atmospheric pressures-ல கொடுக்கும். ஓகேவா? சோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா a hydrogen gas electrode is made by dipping a platinum wire in a solution of HCl of pH 10. ஓகேவா? என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். சோ இந்த இடத்துல வந்து சொல்யூஷன் 1 மோலார் நம்ம யூஸ் பண்ணோமா, ஆனா இவங்க இந்த இடத்துல சொல்யூஷனோட pH அப்படிங்கிறது 10 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல பிளாட்டினம் ஒயர் இருக்கு. அதே மாதிரி சோ இந்த பிளாட்டினம் ஒயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் கேஸஸ் நம்ம கொடுக்கிறோம். ஓகேவா? சோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளவு அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போமா. And by passing a hydrogen gas around the platinum wire at 1 atmospheric pressure. ஓகேவா? சோ இந்த செல்லையும் பாத்தீங்க அப்படின்னா 1 atmospheric pressures தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? The oxidation potential of the electrode would be. ஓகேவா? சோ அப்ப இந்த பர்టిక్యులர் எலக்ட்ரோடோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வரணும். நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா E cell is equal to standard EMF of the cell minus 0.059 divided by number of electrons involved log of concentration of the product divided by concentration of the reactant. ஓகேவா? சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். சோ அப்போ ஹைட்ரஜன் கேஸஸ் ஆக்சிடைஸ்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா 2H plus ions plus 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப N அப்படிங்கிறது என்னது? 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இந்த ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இல்லையா? சோ இதோட ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் அப்படிங்கிறது எவ்வளவு? 0. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். minus 0.059 divided by 2 log of concentration of the product. Concentration of the product அப்படிங்கிறது என்னது? H plus ionsோட concentration. ஓகேவா? சோ அந்த H plus ionsோட concentration நமக்கு தெரியாது இல்லையா? சோ அத தான் நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். pH is equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. pH அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H plus ion. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த பக்கம் போச்சு பாத்தீங்க அப்படின்னா log of H plus ion is equal to minus 10. then log அந்த பக்கம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா H plus ionsோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. H plus ionsோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு? 10 to the power of minus 10. ஓகேங்களா? சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? H plus ion whole square. ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கேன்? கோஎஃபிஷியன்ட்ஸ்ல 2 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப H plus ionsோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு? 10 to the power of minus 10 whole power of 2 divided by partial pressure. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது partial pressure of H2 gases. H2 gases எவ்வளவு கொடுத்திருக்கோம் நம்ம? 1 atmospheric pressure. ஓகேவா? சோ அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? 1 atmospheric pressure அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கறது தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணலாமா? சோ இது minus 0.059 divided by 2 log of 10 to the power of minus 10 power 2 இருக்கு இல்லையா? சோ அது சிம்பிள் பண்ணும்போது 10 to the power of minus 20 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சோ இதையும் சிம்பிள் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா 0.059 divided by 2 இந்த minus 20 அப்படிங்கிறது log முன்னாடி வந்துரும் இல்லையா? சோ அப்போ minus 20 log of base 10 power 10ல இருக்கு. ஓகேவா? சோ அதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இதையும் சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு கிடைச்சது. சோ minus 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 into minus plus அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப இதை சிம்பிள் பண்ணும்போது நமக்கு 0.059 சாரி 0.59 வோல்ட். ஓகேங்களா? சோ அப்ப ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் செல் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது 0.59 வோல்ட். ஆப்ஷன் A is a right answer. Okay. Problem number 17. Number of Faraday required to produce 20 gram of calcium from molten calcium chloride. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா calcium chloride அப்படிங்கிறது molten stateல இருக்கு. molten stateல இருக்கும்போது இந்த calcium chloride அப்படிங்கிறது Ca2+ ions ஆவும் plus chlorine ions ஆவும் present ஆயிருக்கும். ஓகேவா? சோ இந்த calcium 2+ ions அப்படிங்கிறது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது அதாவது சம் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுக்கும்போது கால்சியமா டெபாசிட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த கால்சியமா டெபாசிட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது 20 கிராமா இருக்கணும். சோ 20 கிராம் கால்சியம் டெபாசிட் ஆகணும் அப்படின்னா how much charge of that electrons is required அப்படிங்கறதா क्वेश्चन. ஓகேவா? சோ இது வந்து 20 கிராம் அப்படிங்கறது क्वेश्चनல கேட்டிருக்காங்க இல்லையா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 20 கிராம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் பார்த்தோம் இல்லையா? சோ அதே கான்செப்ட்ல இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ ஒரு கால்சியம் ஆட்டம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவை?
2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது ஓகேவா சோ அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கால்சியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகுது சோ அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் 1 மோல் ஆஃப் கால்சியம் ப்ரொடியூஸ்ட் ஆகும் ஆமாவா ரைட் சோ 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது சோ அப்போ 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 2 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா சோ அப்போ 1 மோல் ஆஃப் கால்சியமோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது 40 கிராம் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா 1 மோல் ஆஃப் கால்சியமோட மாஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 கிராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அப்போ 2 கிராம்ஸ் 2 ஃபாரடே 40 கிராம் ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க 20 கிராம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா சோ அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு சைடும் டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறேன் சோ அப்போ 1 ஃபாரடே அப்படிங்கிறது 20 கிராம் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா சோ அப்ப எவ்வளவு கிராம்ஸ் 20 கிராம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கொடுத்தா போதும் சோ அப்ப ஆப்ஷன் டி இஸ் a right answer next problem number 18 when 0.1 mole of MnO4 2- is oxidized ஓகேவா சோ அப்போ MnO4 2- அப்படிங்கிறது 0.1 mole of 0.1 mole of MnO4 2- அப்படிங்கிறது oxidized ஆகுது the quantity of electricity required to completely oxidized MnO4 2- to MnO4- ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாமா சோ Mn ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது சோ x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு 4 தான் 4 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட்டா இருக்கு ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 ஓகேவா ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் தட் அயான்ஸ் சோ அப்போ x - 8 - 2 x பாத்தீங்க அப்படின்னா +6 ஓகேவா சோ அப்ப என்ன மீன் ஆகுது இந்த இடத்துல Mn அப்படிங்கிறது +6 ஸ்டேட்ல இருந்து என்ன ஸ்டேட் போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா x +4 of -2 -1 சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா x அப்படிங்கிறது +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணுது ஓகேவா சோ அப்ப +6 ஸ்டேட்ல இருந்து +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா how much charges is required அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அப்போ Mn +6 ஸ்டேட்ல இருந்து Mn அப்படிங்கிறது +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணணும் ஓகேவா சோ அப்ப இது ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா தான் Mn +4 ஸ்டேட்டை அது ரீச் பண்ணும் ஓகேவா ரைட் சோ அப்ப இது ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணணும் ஓகே சோ ஒரு Mn +6 அப்படிங்கிறது +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது ஓகேவா சோ அப்போ 1 மோல் ஆஃப் Mn +6 ஸ்டேட் வந்து +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆமாவா +6ல இருந்து +7 போக ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுது சோ அப்போ ஒரு Mn +6 ஸ்டேட்ல இருந்து 1 Mn +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் Mn +6 ஸ்டேட்ல இருந்து 1 மோல் ஆஃப் Mn +7 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் ஓகேவா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ஜ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 ஃபாரடே அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆர் 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் ஓகேவா சோ இது எப்போ 1 மோலார் ஓகேவா ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது 0.1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அப்போ 0.1 மோலார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 10 அப்படின்னு நம்ம போடலாம் ரெண்டு சைடும் ஓகேவா சோ டிவைடட் பை 10 போடும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.1 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா சோ அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது 96,050 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஓகேவா சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மோலார் அப்படின்னு இருக்கு சோ மோலார் அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது 1 லிட்டர்ல இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ எனக்கு 0.1 மோல் ஆஃப் MnO4 2- அப்படிங்கிறது இவ்வளோ சார்ஜஸ் தேவைப்படுது சோ இதை வந்து நான் கான்சென்ட்ரேஷன் மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம 0.1 மோலார் சொல்யூஷனா கன்வெர்ட் பண்றோம் ஓகேவா சோ அப்போ 0.1 மோலார் சொல்யூஷனை நம்ம கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9650 கூலும் ஆஃப் சார்ஜஸ் தேவைப்படுது சோ ஆப்ஷன் C is a right answer okay next problem number 19 how many gram of cobalt metal will deposited when solution of cobalt 2 chloride is electrolyzed with a current of 10 ampere current for 109 minutes ஓகேவா சோ நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா cobalt 2 chlorides சோ இப்படி ஒரு சால்ட் இருக்கு சோ இது வந்து molten stateல இருக்கு ரைட் how many gram of cobalt metals will be deposited in a solution of
cobalt 2 chlorides. ஓகேவா? ஸோ cobalt 2 chlorides அப்படின்னு இருக்கு. ஸோ இது சொல்யூஷன் ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா cobalt 2 plus and Cl minus இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த cobalt 2 plus அப்படிங்கிறது cobalt மெட்டலா டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு cobalt 2 plus அப்படிங்கிறது டெபாசிட் ஆகணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அப்போ 2 moles of electrons நான் கொடுத்தேன் அப்படின்னா 2 mole of cobalt அப்படிங்கிறது டெபாசிட் ஆயிருக்கும். ஆமாவா? ரைட். ஸோ அப்போ 2 moles of electrons அப்படிங்கிறது எவ்வளோ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்? 2 Faraday of charges. ஸோ அப்போ 2 moles of cobalt அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சாரி இந்த இடத்துல 2 mole of electrons கொடுக்கும்போது 1 mole of cobalt தான் டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ 1 mole of cobalt டெபாசிட் ஆனது மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 59 கிராம். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம எதுக்கு இதை போடுறோம்? Z ஈக்குவலண்ட் வெயிட் எலக்ட்ரோ ஈக்குவலண்ட் கெமிக்கல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சாரி. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 19. How many gram of cobalt metal will be deposited when a solution of cobalt 2 chloride is electrolyzed? ஓகேவா? ஸோ இப்போ cobalt 2 chloride அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது சொல்யூஷன் ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னா cobalt 2 plus chlorine ions present ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுல ஒரு cobalt 2 plus கோபால்ட்டா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு தேவை எலக்ட்ரான்ஸ்? 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 ampere current நாங்க பாஸ் பண்றோம், 109 மினிட்ஸ்க்கு பாஸ் பண்றோம். ஸோ அப்போ how much mass of cobalt is deposited அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? Faraday first law of electrolysis யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் கரண்ட் இன்டூ டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வேலண்ட் வேலண்ட் மல்டிப்ளைட் பை சார்ஜஸ் அப்படிங்கிறது 96,500 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரண்ட் இன்டூ டைம். ஓகேவா? ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கோபால்ட் அப்படிங்கிறது எவ்வளவு? 59 கிராம். 59 கிராம் டிவைடட் பை கோபால்ட் 2 பிளஸ் அயான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதோட வேலண்ட் என்னது? 2 மல்டிப்ளைட் பை 96,500 மல்டிப்ளைட் பை கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 ஆம்பியர் கரண்ட் மல்டிப்ளைட் பை 109 மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அது செகண்ட்ஸ்ல மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 60 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மாஸ் ஆஃப் கோபால்ட் டெபாசிட்டட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 20. The weight of silver displaced by the quantity of electricity which displaced 5,600 ml of oxygen. என்ன சொல்றாங்க அப்படின்னா 5,600 ml of oxygen produced ஆகுது. ஸோ இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா some amount of charge is released. ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்போது some amount of charge வந்து ரிலீஸ்ட் ஆகுது. அந்த சார்ஜஸை எடுத்து சில்வர் அப்படிங்கிறத டெபாசிட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினை நல்லா கவனிங்க. வெயிட் ஆஃப் சில்வர் டிஸ்பிளேஸ்ட், எவ்வளோ சில்வர் டிஸ்பிளேஸ்ட் ஆயிருக்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா by the quantity of electricity which displaced 5,600 ml of oxygen. ஓகேங்களா? சோ இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி எழுதுறேன். ஓகேங்களா? சோ ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது ப்ரொடியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா அது O2 மைனஸ்ல இருந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? சோ அதனால இந்த இடத்துல நான் 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? சோ 2 O2 மைனஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாலிகுல்ஸா மாறணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? சாரி 2 ஆக்சிஜன் O2 மைனஸ் அப்படிங்கிறது O2 மாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் அது ரிலீஸ் பண்ணணும். ஏன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மேலேயே 2 மைனஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அது 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன மீன் ஆகுது இங்க இருந்து 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க 4 மோல் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் 4 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ரைட். சோ இப்போ நம்மள என்ன கேட்டாங்க 5,600 ml ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆக எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரைட். சோ இப்போ இந்த இடத்துல வந்து ml ல இருக்கு, பட் ஆனா இங்க வந்து மோல்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்வோம்? மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸை பொறுத்து மாறும், டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 22,400 ml ல இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ 4 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட சார்ஜஸ் எவ்வளவா இருக்கும்? 4 Faraday ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? 4 Faraday ஆஃப் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா
அங்க இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 5600 ml. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவைடட் பை, ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 22,400 நான் டிவைட் பண்றேன். இங்கேயும் வந்து 22,400 நான் டிவைட் பண்றேன். ஸோ இப்போ இங்க என்ன வருது நம்மளுக்கு? 1 ml ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இதாகுது, ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ எம்எல் தெரியணும்? 5600 ml தெரியணும். ஸோ அப்போ 4 டிவைடட் பை 22,400 மல்டிப்ளைட் பை 5600 ஃபாரடே. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் பண்ணலாமா? ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது 1 இங்க 4 அப்படின்னு வருது. ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? 5600 ml ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆக நம்மளுக்கு 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸை நம்ம சில்வர் அயான்ஸ்ல இருந்து சில்வரா கன்வெர்ட் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகுது? அதுதான் நம்மளோட ரியல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஏஜி பிளஸ் அயான்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஏஜி சில்வர் ஆட்டம் நமக்கு கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 மோல் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆகுது. ஸோ மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் சில்வர் அப்படிங்கிறது எவ்வளவு? 108 கிராம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 108 கிராம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளோ சார்ஜஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸை வச்சு நம்ம சில்வர் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா சில்வர் 108 கிராம் டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருந்து ப்ரீவை கொஸ்டின்ஸ், அதாவது நீட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா? தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.